அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கணேஷ் வற்புறுத்துகிற விதமாக வீட்டில் எல்லாரையும் ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்காரு சொல்லலாம். கூடிய சீக்கிரம் கணேஷை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம அமிர்தா போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு பக்கம் 2 வருஷமாக இல்லாத ஒரு வாழ்க்கையை மறந்து கஷ்டப்பட்டு எளியில் சந்தோஷமான வாழ்க்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அமிர்தா. இப்போ என்னென்னா இடையில வந்து நம்ம கணேஷ் வந்து அமிர்தாவோடு தான் நான் போகுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு பக்கம் தாத்தா சொன்ன விஷயம் ரொம்பவே நியாயமானதாக இருக்குது. அதனால நான் இப்போ போகிறேன், ஒரு வாரம் அமிர்தாவுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே அமிர்தா ரிலாக்ஸ்ட் ஆகிடுவா. அது மட்டும் இல்லாமல் அவள் புரிஞ்சுக்குவா. ஒரு வாரம் கழித்து வந்து நான் என்னோடய பொண்ணு நிலாவையும் அமிர்தாவையும் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக்குவேன். ஒருவேளை அப்போ நீங்கள் யாராச்சும் மறுப்பு தெரிவிச்சிங்க அப்படின்னா என்னோட பதிலடியை நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. கண்டிப்பாக போலீஸோடு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோபி ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஏய் போப்பா போ, அமிர்தா வரேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீ பேச வேண்டிய கதை, இல்லைன்னா நீ ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ போலீஸ்னா கூட்டிகிட்டு வா, இல்லை ஆர்மி மேனா கூட்டிகிட்டு வா, யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் எங்களால் பேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் அனுப்பி விட்டுறாங்க. உடனே கணேஷ் வீட்டுக்கு போனது என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா பார்த்தீங்களா அவங்க ஒரு மாதம் நம்மக்கிட்ட டைம் கேட்டுட்டு போயிட்டு இப்போ வீட்டில் எல்லாருமே சேர்ந்து அமிர்தாவை நம்ம கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அமிர்தாவும் நம்மளை பார்த்து ரொம்பவே பதட்டத்தோடவும் பயத்தோடவும் இருந்துக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக ஒரு வாரம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவள் புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் அவள் நம்ம வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் அவங்க அப்பா அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனாம்மா நம்ம முன்னாடியே போலீஸ்க்கெலாம் விஷயத்த சொல்லி போலீஸ் ஏற்பாடு பண்ணிக்கணும். ஒருவேளை அந்த எலிலோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற யாராச்சும் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள லாக்கப்பில் தாம்மா தள்ளணும். சட்டப்படி அமிர்தா என்னோட மனைவி தான், நான் இன்னும் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, நியாயப்படி அவள் என் கூட தானே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் அவங்க வீட்டில் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கணேஷ் நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், கொஞ்சம் அவளோட நிலைமையிலிருந்து நம்ம யோசிக்கணும், ஏன்னா அவள் உன்னை பார்த்து அதிர்ச்சியில் இருக்கா, கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்து நீ ஒன்றும் வருத்தப்படாத, ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்குள்ள நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷை சமாதானப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் நான் பொறுமையாக பேசுனதுக்கு காரணமே அமிர்தாவும் நிலா பாப்பாவும் தாம்மா. அவங்க பயந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் அந்தளவுக்கு பொறுமையாக பேசினேன். அமிர்தா மட்டும் என் கூட வரேன்னு சொல்லியிருந்தா அவங்க எல்லாரும் அழைச்சி போட்டுட்டு நான் தூக்கிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணேஷ் சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிடுறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு வாரத்தில் முடிவு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கணேஷ் யாருங்கிறத காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் சைலண்ட்டாக போயிடுறாங்க. என்னாக போதோ ஏதாக போதும்னு தெரியாமல் நம்ம கணேஷோட அப்பா அம்மா ஒரு பக்கம் பதட்டத்தோடு இருக்காங்க. நம்ம டைரக்டர் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, நம்ம அமிர்தா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.